சைகை மொழி பயிற்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த சைகை மொழி பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா, செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள்ட்ட நீங்கள் சைகை மொழி படிச்சுட்டு நீங்கள் அவங்கள்ட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள் உங்களுடைய வகுப்பறையில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் எளிதில் என்ன பண்ணலாம், இந்த சைகை மொழியில் அவங்கள்ட்ட பேசலாம். இதனால் அவங்களுக்கு மனசில் ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நீங்கள் சைன் லாங்குவேஜில் பேசுகிறதுனால அவங்க நீங்கள் நடத்துகிற பாடங்களை எளிதில் புரிஞ்சிக்கலாம். ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் நிறைய பாடங்கள் இருக்குது. ஒரு பாடத்துலேயும் சிம்பிளாக ரொம்ப விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன் நான். அதை நீங்கள் மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள். தொடர்ந்து அதை பயிற்சி மேற்கொள்ளுங்க. பயிற்சி மேற்கொண்டது இல்லாமல் மாணவர்கள்ட்ட நான் சொல்லிக் கொடுக்குற சைன் லாங்குவேஜ் எல்லாத்தையும் மாணவர்கள்ட்ட நீங்கள் பேசி பழகுங்க. நீங்களும் ஈஸியாக சைன் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். பசங்களுக்கு நீங்கள் பாடம் நடத்துகிறதும் ஈஸியாக சைன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பசங்களும் ஈஸியாக நல்லா படித்து மேலே வருவாங்க. ஸோ செவித்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கு சைகை மொழி பயிற்சி எப்படி இல்லை பாடம் நடத்தலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையும் ஒரு பாடத்துலையும் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து அது பயிற்சி மேற்கொள்ளுங்கள். தொடர்ந்து பசங்கள்ட்டையும் செவித்திறன் குறைவுடைய மாணவர்கள்ட்டையும் பேசுங்க. நீங்கள் சைன் லாங்குவேஜில் நல்லா கற்றுக்கிட்டு நல்லா உங்களோட மாணவர்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கலாம். நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்ஸில் ஆரம்பிக்கலாம். அதாவது ஏபிசிடி ஏலேருந்து இசட் வரலும் எப்படி நம்ம பண்ணலாம். இப்போ சைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம பார்க்குறது என்னென்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ், சரிங்களா? இப்போ வேர்ல்டு ஃபுல்லும் பார்த்திங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட சைன் லாங்குவேஜ் இருக்குது, அதாவது சைகை மொழி இருக்குது. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ், அதாவது ISL அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அமெரிக்கன் சைன் லாங்குவேஜ் ASL அப்படின்னு வரும், ஜப்பானீஸில் JSLன்னு வரும், பிரிட்டிஷ் கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா BSL அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ சைனீஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீனாவில் CSL அப்படின்னு எடுத்துப்பாங்க. நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா இந்தியன் சைன் லாங்குவேஜ், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம சைன் லாங்குவேஜுக்கு என்ன சைன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 2 கேம் வச்சுக்கோங்க. அதாவது இப்படி கொண்டு போயிட்டு இப்படி காமிச்சிங்கன்னா சைன் லாங்குவேஜ், இது சைன், இது லாங்குவேஜ். அது இந்தியாவில் பண்ணுறதுனால என்ன பண்ணுங்கள், இந்தியாவுக்கு என்ன காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம், இந்தியன் சைன் லாங்குவேஜ். புரியுதுங்களா? ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணுவீங்க, இந்தியன் சைன் லாங்குவேஜ். ஓகேவா? நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னது லெசன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ஃபபெட்ஸ். ஆல்ஃபபெட்ஸில் ஏலேருந்து Z வரலும், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 தம் ஃபிங்கரை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ஏ. இப்போ பாருங்கள், ஏ எப்படி போடுவாங்க பார்த்தீங்களா? ஏ இப்படி போட்டு இப்படி போட்டு நல்ல லைன் போடுவாங்க. நம்ம லைன்லாம் போடணும்னு தேவையில்லை. என்ன பண்ணுங்கள், ஏ. ஸோ அடுத்து பாருங்கள் பி. ஆக்சுவலாக பி எப்படி நம்ம போடுவோம், இப்படி எழுதுவோமா, இப்படி எழுதணும். ஸோ இப்போ என்ன ஆகணும்னா ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டுலாம் எழுத வேணாம். நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி காமிச்சிங்களாலே போதும். இது கொஞ்சம் நீங்கள் ஸ்டைலாக காமிக்கணும்னா இப்படி காமிக்கலாம். இதுவும் பி தான், இதுவும் பி தான். நெக்ஸ்ட் பாருங்கள் சி. இதுவும் சி தான், சி, சரிங்களா? இல்லை நீங்கள் எந்த ஃபிங்கர் காமிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டி பாருங்கள், லைன் ஒரு லைன் போடுங்க. அதில் வந்து சியை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி கிடைக்கும். எனக்கு இப்போ டி தெரியுது, உங்களுக்கு இப்போ டி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? டி. இ வந்து அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஈக்கு வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் இப்படி ஒரு ஃபிங்கர் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இ கிடைக்கும். இ கிடச்சிச்சா? பார்த்துங்க, இ இந்த ஷேப்பில் வருதா? ஒன் மோர் இ இருக்கு என்னென்னா, அது சி கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு இடையில ஒரு லைன் வச்சிங்கன்னா இ. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப். ஸோ எஃப்க்கு என்ன பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் மேலே ஒரு 2 ஃபிங்கரை வச்சிங்கன்னா எஃப். இதுவும் எஃப் தான், ஆர் இதுவும் எஃப் தான். சம் பீப்புள்ஸ் ஆர் யூஸிங் இப்படி கூட எஃப் காமிப்பாங்க, புரியுதுங்களா? ஸோ இது எஃப். அது நெக்ஸ்ட் என்னென்னா ஜி. பாருங்கள், 2 கை என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் கீழேயும் ரைட் ஹேண்ட் மேலேயும் கொண்டு வந்தீங்கன்னா ஜி. தெரியுதுங்களா? பண்ணி பார்த்துறீங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. நெக்ஸ்ட் என்ன, ஹச். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க. ஹச் ஒரு லைன் போடுறீங்க, ஹச். நெக்ஸ்ட் என்னது, ஐக்கு என்ன பண்ணணும், ஜஸ்ட் உங்கள் ஐட்டை என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் லைட்டாக ஒரு டச் பண்ணால் போதும், ஐ. ஒன் மோர் ஐ இருக்கு என்னென்னா, லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா ஐ. இங்கே பாருங்கள், இதுவும் ஐ தான். நெக்ஸ்ட் என்னென்னா ஜே. லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டில் இப்படி காமிச்சிங்கன்னா ஜே. அடுத்தது என்னென்னா கே. இங்கே பாருங்கள், ரைட் ஹேண்ட் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஃபிங்கர், லெஃப்ட்டில் வந்து இப்படி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அப் டு கே வரலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன் மோர் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாம் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ அங்கே பாருங்கள், ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல். இங்கே பாருங்கள், எல் ஷேப் வருதுங்களா, ரொம்ப ஈஸி. எல் போட்டுடலாம். எல்
எம் என்ன பண்ணுங்க, இதில் 3 ஃபிங்கரை மட்டும் இங்கே வச்சிங்கன்னா எம். நெக்ஸ்ட்டு என், ஓ, பி, இது வந்து பி, பி, இதுவும் பி தான். கியூ பார்த்துக்கோங்க, கியூ என்ன பண்ணுறேன்னு ஆர். இங்கே பாருங்களேன், ஆர் எப்படி போடுறோன்னா இப்படி போடுவோமா, ஆர் ஸ்மால் ஆர், அதில் ஒரு பக்கம் மட்டும் வச்சா போதும் ஆர். நெக்ஸ்ட் என்னென்னா எஸ். இங்கே பாருங்கள், ரெண்டு ஹேண்டையும் ஃப்ரீயாக பண்ணிக்கோங்க. ஸ்மால் ஃபிங்கர் மட்டும் எடுத்து என்ன பண்ணுங்கள், மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சிங்கன்னா எஸ், அதாவது இந்த ஷேப் எஸ். நெக்ஸ்ட்டு டி, அடுத்து என்ன யூ, வி, டபிள்யூ, எக்ஸு, இது ஒய். இங்கே பாருங்கள், இப்படி இப்படி போடுவீங்க ஒய், ஒய் வந்துச்சுங்களா, இது இசட். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா எல்லாத்தையும்? ஒன்றும் ரிப்பீட் பண்ண பார்க்குறீங்களா? இங்கே பாருங்கள், ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ், டி, யூ, வி, டபிள்யூ, எக்ஸ், ஒய், செட். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வார்த்தைகள்லாம் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 2-3 வார்த்தைகள் சொல்கிறேன், அது நீங்கள் என்னென்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்கூல், எஸ், சி, ஹெச், ஓ, ஓ, எல், ஸ்கூல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ வந்து நேம் சொல்லணுன்னா கூட நீங்கள் நேம்னாலும் சொல்லலாம், ஏதாவது பிளேஸ் இருக்குன்னா கூட நீங்கள் அதில் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ தமிழ்நாடுனா சொல்கிறப்பாங்க, டி, ஏ, எம், ஐ, எல், என், ஏ, டியூ, தமிழ்நாடு. ஸோ இதுமாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாவது இங்கிலீஷ் புக் இருக்குது, இல்லை ஏதாவது இங்கிலீஷில் ஏதாவது பேப்பர்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா ஏபிசிடியில் உள்ள இந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அதில் உள்ளதை கையால் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒரு ½ அன் ஹவரில் என்ன பண்ணலாம், நீங்கள் சைன் லாங்குவேஜில் ஆல்ஃபபெட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர்ஸ். சரிங்களா? எண்கள், நம்பர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லித்தர போகிறேன். இதில் எப்படிலாம் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத சைன் லாங்குவேஜில் பண்ணலாம், மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எல்லாத்தையும் நான் சொல்லித்தர சைன் எல்லாத்தையும் நீங்கள் பயிற்சி எடுங்க. சரிங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லைனா மறந்துடும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்பர் நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 0க்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் 0. நம்ம ஓ போட்டோம் பார்த்தீங்களா ஆல்ஃபபெட்ஸில். ஸோ 0, 1, 2, 3, 4, 5. ஸோ 5 வரல என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு 5 ஃபிங்கர்ஸ் நம்ம காமிச்சு முடிச்சுக்கலாம். 6க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, 7, 8, 9 and 10. புரியுதுங்களா? இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்களேன். 1, 2, 3, 4, 5 சொல்லிடுவாங்க. 6க்கு இப்படி காமிப்பாங்க சில பீப்புள். 7க்கு இப்படி காமிப்பாங்க, 7 இப்படி எழுதி காமிப்பாங்க. 8 இப்படி காமிச்சிட்டு இப்படி எழுதி காமிப்பாங்க. 9க்கு என்ன பண்ணுவாங்க, திரும்பி பழைய இப்படி வருவாங்க. இது 10. ஸோ அதிகமாக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்று ஆட் பண்ணுங்கள் 7, இன்னொரு ஃபிங்கர் ஆட் பண்ணால் 8, இன்னொரு ஃபிங்கர் ஆட் பண்ணால் 9 அண்ட் இன்னொரு ஃபிங்கர் ஆட் பண்ணால் 10. இப்போது 10 வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சிங்கிள் ஹேண்டில் காமிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டபுள் ஹேண்டில் என்ன செய்யலாம் 10 அப்படின்னு காமிக்கலாம். புரியுதுங்களா? இல்லை 10 அப்படிங்கிறப்போ நீங்கள் எப்படி காமிக்கிறப்போ 1, 0 கூட காமிக்கலாம். 1, 0. 10க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 11, 12லாம் வரணுன்னா நீங்கள் ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை சிங்கிள் ஹேண்டை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ எப்படி பண்ணுவீங்கன்னா 1, 1 பாருங்கள், 1 பக்கத்துலேயே 1 போட்டுக்கிறீங்க. இன்னொரு 1 இருக்கு என்னென்னா 1, இது 11, இதுவும் 11 தான். இப்படி இல்லை நீங்கள் ரெண்டு கையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா காமிக்கலாம், இப்படி காமிக்கலாம் 11. புரியுதுங்களா? இது 11, இது 12, 1, 2, 12, இது 1, 3, 13, 14, 15, 16க்கு என்ன செய்வீங்க, 1ம் 6ம் பண்ணுமா, அப்போ 1, 6. 17க்கு 1, 7, 1, 8, 1, 9, 2, 0. ஸோ அப்படியே எப்படி போகும் 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. 100க்கு என்ன செய்கிறீங்க, 1 போட்டு 0, 0, 2 0 போட்டுறீங்க. இது என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னா 2 பாயிண்ட் வைக்கிற மாதிரி, அதாவது 1 போட்டு என்ன பண்ணலாம், 0, 0 போடாமல் 2 டாட்ஸ் வைப்பீங்க. இது பாருங்கள், அப்படி வச்சுட்டு இப்படி காமிச்சிங்கன்னா அதுவும் என்னது 0 தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. அப்போ 1 இப்படி காமிச்சாலும் 100 தான், 1 போட்டு 0, 0 போட்டிங்கனாலும் 100 தான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 101, 102ன்னு அப் டு நீங்கள் 1000 வரல போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 256 காமிக்கிறேன்னு வச்சுங்களேன், 256. சரியா? இப்போ 375 காமிக்கிறேன்னா 375.
ரைட்டா? இப்போ 510 காமிக்கிறேன்னா 510. 675 காமிக்கிறேன் பாருங்க. 675. வேறு என்ன காமிக்கலாம்? இப்போ 825 காமிக்கிறேன்னா 825. இப்படியே 1000 போகிறப்ப 1000க்கு வந்து என்ன செய்யலாம்? 1000 அப்படி காமிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன செய்யலாம் நீங்கள்? 1 போட்டு 3 டாட்ஸ் இங்கே பாருங்கள். 1 எப்படி காமிச்சாலும் 1000 தான். ஒன் ஒரு 1000 இருக்குது என்னென்னா இங்கே பாருங்கள் எப்படி காமிக்கிறது. 1 போட்டு என்ன செய்கிறீங்க? கீழே இப்படி காமிக்கிறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னா 1 கிலோகிராம். 1 கிலோ 1 கிலோன்னா 1000 கிராமா? அப்போ என்ன செய்கிறோம்? 1 கிலோகிராமுக்கு நம்ம அப்படி காமிக்கிறோம். ஸோ 1 கிலோ. இன்னும் சில பீப்புள்ஸ்லாம் எப்படி காமிப்பாங்கன்னா இப்படி காமிப்பாங்க. இங்கே பாருங்கள் இப்படி இருக்குல்ல, இப்படி காமிப்போம்ல, அதை மேலேருந்து கீழே எப்படி காமிப்பாங்க. ஸோ இதுவும் என்னென்னா இது 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படின்னு இப்படி காமிக்கலன்னா எப்படி காமிக்கலாம்? 1000, 2000, 3000, 4000, 5000 அப்படி காமிச்சாலும் 1000 தான். அது நல்ல சைன் லாங்குவேஜ் தெரிஞ்ச பசங்கள்கிட்ட பேசுனீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது புரியும். இல்லை சரியாக உங்களுக்கு சொல்ல தெரில, மறந்துடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன செய்யலாம்? சாதாரணமாக 5 போட்டு 000 அப்படி நீங்கள் காமிச்சிக்கலாம். அதுவும் எல்லாருக்கும் புரியும். பேசிக் புரியுதுங்களா? இப்போ 1000க்கு அப்புறம் மேலே போகிற நம்பர்லாம் என்ன ஆகுது? 5000, 10,000. 10,000க்கு என்ன செய்வீங்க நீங்கள்? 10 போட்டு 000 அப்படி காமிச்சிக்கலாம். இல்லை 10,000னா என்ன செய்யலாம்? 10 போட்டு கீழே அப்படி காமிக்கிறீங்க. 10,000 போட்டு என்ன செய்யலாம்? 1 போட்டு 40 காமிக்கணும்னாலும் காமிச்சிக்கலாம். ஸோ எப்படி காமிச்சாலும் அது மூணு வழியில் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த செவித்திறன் குறைவுடைய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சைகை மொழி புரியும், நான் சொல்லிக் கொடுக்குறது. சரியா? இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னோடய அனுபவத்தில் நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். அவங்கள்ட்ட சொல்லி பேசுகிறதுல அவங்க எங்கள்கிட்ட சொன்னதில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? அது தவிர நாங்கள் எடுத்த சிறப்பு பயிற்சியில் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை உங்களுக்கு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 10,000 வந்துருச்சு, 50,000 வந்துருச்சு, 1 lakh. பாருங்கள், லேக்குக்கு என்ன செய்கிறோம்? எல் போட்டு எல் சேர்த்துக்கிறீங்க. சரிங்களா? இப்போ 2 lakhன்னு வச்சுக்கோங்களேன். 2 கொடுத்து எல் சேர்த்துட்டிங்கன்னா 2 lakh. இந்த 2 lakh அப்படிங்கிறப்போ எதுக்கு சொல்லுவீங்க? அதாவது கேஷ் அமௌண்ட் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 2 lakh. புரியுதுங்களா? 5 lakh, 10 lakh, எல். அதிலே கோடிக்கு போணுச்சு அப்படின்னா க்ரோருக்கு என்ன செய்வீங்க? சி சேர்த்துக்கலாம். இப்போ 2 crore, 5 crore, 10 crore, 50 crore. 50 போட்டு சி கொடுத்துட்டு அது என்ன செய்யணும்? அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சைனில் சொல்லி ஆகணும். இப்போ அது கேஷாக இருக்கலாம், புரியுதுங்களா? வேறு ஏதாவது பேப்பர்ஸாக இருக்கலாம். அது என்ன வேல்யூ, என்ன ஆப்ஜெக்டோ அதை நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கணும். ஆட் ஆன் சைன். புரியுதுங்களா? இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கேன்? 0லேருந்து நம்ம க்ரோர்ஸ் வரலும் பார்த்துருக்கோம். இந்த நம்பர்ஸ்லாம் இப்போ எங்கெங்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ எங்கே வரும்? ஜென்ரலாக நீங்கள் பாருங்களேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க பசங்களுக்கு அப்படிங்கிறப்போ மேக்ஸ் எடுக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ கணிதம் நடத்துகிறீங்க அப்படிங்கன்னா அதில் நிறைய எண்கள்லாம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ப்ளஸ் போடணும்னு வச்சுங்களேன். ப்ளஸ்ஸுக்கு என்ன சிம்பிள்? இப்படி போடுவோம். ப்ளஸ்ஸு நம்ம என்ன செய்கிறோம்? இப்படி செய்கிறோம். ப்ளஸ் 3 ஈக்குவல் டு என்னது? 5 அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதே நீங்கள் வந்து மைனஸ் பண்ணணுன்னா 10 மைனஸ் 5 என்ன ஆன்சர் வரும்? 5 அப்படின்னு ஆன்சர் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 5 × 2 கொடுத்தீங்கன்னா என்னது? 10 அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ப்ளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது என்ன? டிவிஷன். ஆக்சுவலாக டிவிஷன் இப்படி காமிப்பாங்க, இது டிவிஷன். இப்போ பர்சன்டேஜ் போடணும், சதவீதம் போடணும்னு என்ன பண்ணுவாங்க? இப்படி கொடுத்து இப்படி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அதெல்லாம் உங்களுக்கு அதில் வந்துடும். மேக்ஸில் சொல்கிறப்ப உங்களுக்கு இந்த சைன்லாம் நம்பர்ஸ்லாம் யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸில் வந்து நீங்கள் அடுத்து என்ன செய்வீங்க? வேறு எதுக்கு நீங்கள் நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக்கில் இருக்கிறீங்க. புக்கில் வந்து பேஜ் நம்பர் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் மாணவர்கள்ட்ட. இப்போ மேக்ஸ் புக் எடுக்கிறீங்க, அதில் வந்து என்ன செய்கிறீங்க? பேஜ் நம்பர் சொல்கிறீங்க. இப்போ 50 பேஜ் நம்பர், பக்கம், ஏதாவது பக்கம், புக் எடுங்க. புக்கில் பக்கம் நம்பர் என்னது? 50 ஓப்பன் பண்ணுங்கள். அதில் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ நாளைக்கு தேர்வு என்னென்னா கொஸ்டின் நம்பர் 10, கொஸ்டின் நம்பர் 11, கொஸ்டின் நம்பர் 12. இது 3த்தையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 கொஸ்டின் படிச்சுட்டு வாங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? அதுக்கு என்னது? பேஜ் நம்பர், அப்புறம் உள்ளே இருக்கிற கொஸ்டின் நம்பர். வேறு எங்கெல்லாம் நீங்கள் நம்பர் யூஸ் பண்ணலாம் சொல்லுங்களேன். இப்போ வந்து மார்க் எடுத்திருக்கான், இப்போ எக்ஸாம் நடத்திட்டீங்க, அதில் வந்து நீங்கள் மார்க் போட்டிங்க. இதுக்கு வந்து என்னென்னா மார்க்னு சொல்லுவாங்க. இப்போ 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா 75 மார்க் எடுத்திருக்காரு. அப்போ மார்க்குக்கும் நீங்கள் என்ன சொல்லலாம்? நீங்கள் இந்த நம்பர்ஸை நீங்கள் சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம். வேறு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னா உங்கள் மாணவர்களுக்கு ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது வரிசை எண் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மாணவர்களோட நம்பர் என்ன பண்ணுவாங்க?
அது ஐடி கார்டில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் காமிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 20252123 அப்படின்னு நம்பர் இருக்குன்னா, அது நீங்கள் என்ன செய்யலாம், ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சைகை மொழியில் அந்த பசங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க யார் அந்த ரோல் நம்பர் இருக்கோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதனால் மாணவர்களோட நம்பருக்கும் மாணவர்களோட வரிசை எண்ணுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த சைகை மொழியில் உள்ள நம்பர்ஸை யூஸ் பண்ணி அந்த பசங்களை நீங்கள் கூப்பிடலாம். ஸோ மாணவர்களுக்கு நம்பருக்கும் கூப்பிடலாம், பேஜ் நம்பர் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் சொல்லலாம், மார்க்குக்கும் சொல்லலாம், எக்ஸாமுக்கும் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ஸ்கூல் லெட்டர் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அது தவிர வேறு எதுக்கு நீங்கள் ஸ்கூலில் பள்ளிக்கல்வியில் நம்ம ஸ்கூலில் எதில் யூஸ் பண்ண போகிறோன்னா, ரூம் நம்பர் இருக்குது. புரியுதுங்களா? ரூம் நம்பரை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் வந்து 2-3 பில்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். மேலே ஃப்ளோர் இருக்குன்னா செகண்ட் ஃப்ளோர், மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் போங்க. ரூம் நம்பர் 205க்கு நீ போ, 206ல் எக்ஸாம் இருக்குது போங்க அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அடுத்து நம்ம எதுக்கு நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டேட். இப்போ தேதியெலாம் வருதுன்னா, இன்றைக்கி என்ன டேட் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த டேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25, இந்த பாருங்கள் 25 அதாவது ஸ்லாஷ் போடுறது, அதாவது சின்ன இல்லை ஹைஃபன் சிம்பிள் கூட போட்டுக்கலாம். 25 இப்படி கொடுத்து 10/2025 இதுக்கு டேட்டுக்கு நீங்கள் சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் சொல்லணும், அந்த டேட்டுக்கு எக்ஸாமுக்கு வாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம் டேட்டை வந்து எப்படி நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ஆம் தேதி எக்ஸாம்னு வச்சுங்களேன். 5 கொடுத்து என்ன செய்வீங்க, 11/2025 எக்ஸாம் இருக்குது, எல்லோரும் வந்துருங்க. புரியுதுங்களா? அப்போ அங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டேட் சொல்கிறப்பையும் நீங்கள் அதை சொல்லலாம். இப்போ வெளியில் நீங்கள் ஜென்ரலாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ வேறு எங்கெங்கெல்லாம் இந்த நம்பர்ஸுங்க அப்படிங்கிறது யூஸ் ஆகும், நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதாவது ஐடியா இருக்கா, சொல்லுங்கள். தெரியலையா? வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து இப்போ ஃபோன் நம்பர் சொல்லணும், உங்கள் மாணவர்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் சொல்லணும், மொபைல் நம்பர் சொல்லணுன்னா அந்த 10 நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10 நம்பர் நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன நம்பரோ 987654 அப்படின்னு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் வரிசையாக சொல்லலாம். அது தவிர நீங்கள் எதாவது பஸ் நம்பர் சொல்லணும் அப்படின்னா அந்த பஸ் நம்பர் சொல்லலாம். புரியுதுங்களா? இல்லை பைக்கில் உள்ள நம்பர் இருந்ததுன்னா பைக் நம்பர், உங்கள் பைக் நம்பர் சொல்லலாம், கார் நம்பரை சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே என்னது அப்படின்னா, அந்த பையனோட வெயிட் என்ன, ஹைட் என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். நம்பர்ஸோட பயன்கள்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் கற்றுக்கிற 0லேருந்து உள்ள நம்ம சொல்லிக் கொடுத்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு நிறைய விதத்தில் இந்த நம்பர்ஸுங்கிறது யூஸ் ஆகும். அப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பர்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பசங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளுங்கள். அடுத்த சைன் லாங்குவேஜ் வீடியோவில் வேறு ஒரு சைனில் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.